Hi dear students, welcome to A2 Career Check YouTube channel. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா Paramedical Counseling 2025 ஓட டீடைல்ஸ் கவுன்சிலிங் எத்தனை ரவுண்ட்ஸ்ல நடக்கும், எந்தெந்த ரவுண்ட்ஸ்க்கு எந்தெந்த ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸை கால் ஃபார் பண்ணுவாங்க, எப்படி சீட் அலர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத டீடைல்ஸா இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு எப்படி கவுன்சிலிங் நடக்கும், கவுன்சிலிங்னா என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் முதல்ல கட் ஆஃப் 200 to 160 இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்க்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. 200 to 160 இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. ரேங்க் எப்படி இருந்துச்சுன்னா போன இயருக்கு ரேங்க் 1ல இருந்து ரேங்க் 19,466 அதாவது 90,466 ரேங்க் வரைக்கும் கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் சீட்ஸ் ஒன்லி தான் இருக்கும், SF காலேஜஸ் கிடையாது இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல இந்த 200 to 160 கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸையும் கால் ஃபார் பண்ணி நெக்ஸ்ட் இந்த PWD கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸையும் கால் ஃபார் பண்ணுவாங்க இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ என்னோட கட் ஆஃப் 91 இருக்கு, பட் நான் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் வரேன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வருவீங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஜெனரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வர மாட்டீங்க. 200 to 160 இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வருவீங்க. மற்றபடி உங்களுக்கு 118 கட் ஆஃப் இருக்குன்னா உங்களால் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் வரீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்தவரை 200 to 160 ஜெனரல் ரேங்கை கால் ஃபார் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் கேட்டகரியையும் கால் ஃபார் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் 200 to 125 இந்த ரேஞ்ச் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் வருவீங்க. இந்த செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் போக கவர்மெண்ட் சீட் ப்ளஸ் SF காலேஜஸும் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு ஒரு காலேஜ் பிடிச்சி எடுத்துட்டீங்க, பட் அந்த சீட் கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த காலேஜ் பிடிக்கல, சீட் கிடைச்ச காலேஜ் பிடிக்கலன்னா நீங்க இந்த செகண்ட் ரவுண்ட்ல ரீ அலாட்மெண்ட் போட்டு வேற காலேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த செகண்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அலாட் ஆன ஸ்டூடெண்ட் செகண்ட் ரவுண்ட்ல ரீ அலாட்மெண்ட்டும் வாங்கிக்கலாம். இந்த செகண்ட் ரவுண்டோட கட் ஆஃப் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 200 to 125. ரேங்க்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் 1 to ரேங்க் 53,525 அதாவது 53,521 ரேங்க் வரைக்கும் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. இது 2024 டேட்டா படி. இந்த வருஷம் இதுல இருந்து கொஞ்சம் மாறுபாடு வரலாம், கட் ஆஃப்ல சேஞ்சஸ் வராது, பட் இந்த ரேங்க்ல சேஞ்சஸ் வரலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கட் ஆஃப் 200 to 71.50 இந்த கட் ஆஃப் வர ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டல் ஃபுல் இந்த அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸையும் ரவுண்டு 3 அதாவது மாப்பப்னு சொல்லுவாங்க இந்த கவுன்சிலிங்ல கால் ஃபார் பண்ணுவாங்க. இதுல கவர்மெண்ட் காலேஜஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்ல எடுத்து போக பேலன்ஸ் இருக்கிற கவர்மெண்ட் சீட்டு பிளஸ் SF காலேஜஸ், இதுல மேக்ஸிமம் SF காலேஜஸ் தான் இருக்கும், கவர்மெண்ட் சீட் கம்மியாக தான் இருக்கும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் 200 to 71.50 இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு அதாவது மாப்பப் கவுன்சிலிங்க்கு வருவீங்க. இது 2024 டேட்டா படி. இந்த வருஷம் இந்த ரேங்க்ல சேஞ்சஸ் வரலாமே தவிர மற்றபடி சேஞ்சஸ் வராது. இதே மாதிரி தான் கவுன்சிலிங்க்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. ரேங்கை பொறுத்தவரை ரேங்க் 1ல இருந்து 67,038 அந்த ரேங்க் வரைக்கும் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. டோட்டலா நெக்ஸ்ட் பேராமெடிக்கல்ல போன வருஷம் டோட்டல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 67,038 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த 67,038 பேரோட ரேங்க் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் 200ல இருந்து கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் 200ல இருந்து லாஸ்ட் கட் ஆஃப் 71.50 கட் ஆஃப் வரைக்கும் முடியுது. இந்த அப்ளை பண்ணி ரேங்க் லிஸ்ட்ல வந்தா எல்லாரையுமே இந்த கவுன்சிலிங்க்கு கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம், என்ன கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்களா, நான் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரி வேண்டாம். உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிருச்சு, உங்களோட நேம் ரேங்க் லிஸ்ட்ல வந்துருச்சுன்னா உங்களை கண்டிப்பா கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க அப்படிங்கிற கிளாரிபிகேஷன் இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். போன வருஷம் 67,038 பேரோட நேம் ரேங்க் லிஸ்ட்ல வந்துச்சு. அந்த 67,038 பேருமே கவுன்சிலிங்க்கு கால் ஃபார் பண்ணாங்க, அவங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணாங்க. போன வருஷம்
தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 125 எம்பிசி கேட்டகரியில் வராங்க. உங்களுக்கு பி ஃபார்ம் தந்தை ரோவர் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ரோவர் கேம்பஸ் பெரம்பலூரில் கிடச்சிருக்கு. அப்போ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 125 கட் ஆஃப்லாம் இருந்துச்சுன்னா இது தாராளமாக வெயிட் பண்ணலாம். எஸ்எஃப் காலேஜ் கம்பல்சரி கிடைக்கும். அதே மாதிரி தான் பாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 4th ரவுண்ட் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணாங்க, அதாவது ஸ்டேட் ரவுண்டு. அந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரி 82.50 கட் ஆஃப்க்கு பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி ரேவதி காலேஜ் ஆஃப் பேராமெடிக்கல் சயின்ஸ் திருப்பூரில் கிடைச்சிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, உங்கள்கிட்ட ஒரு பேஷன், அதாவது உங்களோட பொறுமை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் பொறுத்தவரை கம்பல்சரி சீட் அலாட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நீங்கள் கொடுக்குற சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்து உங்களுக்கு சீட் அலாட் ஆகும். அதனால பொறுமையாக காத்துருங்க. இந்த 4th ரவுண்ட் கவுன்சிலிங்லாம் வர்றதுக்கு எப்படியும் இந்த டிசம்பர் நவம்பர் டைம்ஸ் எல்லாம் ஆகிடும். இந்த இயர்க்கான கவுன்சிலிங் அப்ளிகேஷன் லிங்கை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீக் ஓப்பன் ஆகிடும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தோம். பட் ஓப்பன் ஆகலை. நெக்ஸ்ட் வீக் அல்லனா அதுக்கு நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக ஓப்பன் ஆகிடும் அப்படிங்கிற தகவலை மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் லிங்க் ஓப்பன் ஆனால் கூட நம்ம கவுன்சிலிங் உடனே ஸ்டார்ட் ஆகிடாது. கவுன்சிலிங்கோட ஜஸ்ட் ஸ்டார்டிங் ப்ராசஸ் தான் கவுன்சிலிங் அப்ளிகேஷன் லிங்க். இந்த அப்ளிகேஷன் லிங்க் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அப்ளை பண்ணுவோம். அது எதுக்கு அப்ளை பண்ணுறோம்னா, நமக்கு பேராமெடிக்கல் படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை தெரிவிக்கிறதா இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறதா இருக்கும். இந்த அப்ளிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட ரேங்க் லிஸ்ட் வரும். இந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் கவுன்சிலிங் ஷெட்யூல் போடுவாங்க. கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்ததுக்கு அப்புறம் 1 or 2 டேஸ்லேயே சீட் வேக்கன்சி வந்துடும். சீட் வேக்கன்சி வந்து நெக்ஸ்ட் ஆர் 2 டேஸுக்கு அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் வரும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஃபுல்லாக நிறைவடையுது அந்த ப்ராசஸ். இந்த சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் சீட் அலாட் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஒரு 1 வீக்குக்குள்ளே அலாட்மெண்ட் லெட்டர் வந்துடும். இந்த அலாட்மெண்ட் லெட்டரை கொண்டு போய் நம்ம எந்த காலேஜில் கிடச்சிருக்கோ அந்த சீட்டுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நமக்கு கிடைச்ச காலேஜ் பிடிக்கலன்னா கூட ரீஅலாட்மெண்ட் பண்ணிக்கலாம். அந்த ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ் எப்படிங்கிறது நான் தனியாக ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக போடுறேன். இந்த ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ் வீடியோ வேணுங்கிறவங்க கமெண்டில் ரீஅலாட்மெண்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரீஅலாட்மெண்ட் வீடியோ கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். மேலும் பேராமெடிக்கல் சார்ந்த டவுட்டுக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறேன். மேலும் நம்மளோட வே டு கரியர் டிஸ்ட்ரிக்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம போடுற வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் உடனே ஜாயின் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் PDF நம்ம அதில் தான் அப்லோட் பண்ணோம். உங்களுக்கு ஓப்பன் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். கவுன்சிலிங்கிறது ஃபுல்லாகவே நம்ம அப்டேட்டு பேராமெடிக்கல் 19 டிகிரி கோர்ஸ் அண்ட் FAMA-Dயோட அப்டேட்ஸை நம்ம TN மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எந்த கால் எந்த மெசேஜ் எதுவும் வராது. அதனால் எல்லோரும் ஒரு விழிப்புணர்வோடு இருங்க. நன்றி.